எல்லாருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்ஸ் ஓகே கிளியரா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன் இல்லையா? அப்படித்தானே? இந்த ஆம் வாய்ஸ் சார். கிளியரா இருக்குதானே? சரி. சரி, இப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் இன்றைக்கு கொஞ்சம் பேப்பர்களை பார்த்தேன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல வந்து அதாவது கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான பேப்பரை நான் பார்த்த பொழுது உண்மையில வந்து அந்த பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் என்பது ஒரு புதிய எண்ணக்கரு என்றபடியால் இந்த முறை வினாப்பத்திரத்தை தயாரித்தவர் அல்லது வினாப்பத்திரத்துல உள்ளடக்க வேண்டிய விடயங்களை ஒரு என்ன செய்யிருக்கிறாங்க, உங்களுக்கு கற்பித்தலியல் தலைமைத்துவம் தொடர்பான அதிகமான வினாக்களை உள்வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது எங்களுடைய கலைத்திட்ட முகாமைத்துவத்தில் இருக்க வேண்டிய ஒரு பகுதி. சரி, இப்ப நாங்கள் கடைசி கிளாஸ்ல நாங்கள் பார்த்துறாங்க 21ஆம் நூற்றாண்டும் கல்வியும் இல்லையா? 21ஆம் நூற்றாண்டும் கல்வியும் தொடர்பான தலைப்புகளை அல்பா ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்து நாங்கள் பிறகு நாங்கள் பார்த்தோம். கட்டாயமாக நீங்க பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்று கேட்டால் ஸ்டெம் எஜுகேஷன். என்னென்றால் மிக முக்கியமாக need to develop 21st century skills of learners in the curriculum. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்கள் வந்து கலைத்திட்டத்தினூடாக உங்களுடைய மாணவர்கள் கற்போனுக்கு உண்மையில அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது. அப்ப இது ஒரு கூட்டாக கூட தரலாம். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என எமது நாட்டு கலைத்திட்டத்தினூடாக மாணவர்களுக்கு விருத்தி செய்யப்பட வேண்டியது அவசியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தந்துட்டு உங்களுக்கு வினாக்களை கேட்கலாம். ஏதாவது என்னுடைய சவுண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா கேட்கணுமா? அந்த அடிப்படையில 21ஆம் நூற்றாண்டு திறன்களுக்குள்ள நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து நியூ லேர்னிங் பேரடைம் என்று சொல்றாங்க, புதிய கற்றல் பரிமாணம். ரைட், அதுல வந்து பார்த்துருக்கோம் நாங்கள் ஓல்ட் பேரடைம் என்ன, நியூ பேரடைம் என்ன, 21ஆம் நூற்றாண்டுக்கான பேரடைம் என்னன்றதை பார்த்துருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த அறிவு, மாணவன், துறைசார் தேவை, உறவு அல்லது தொடர்பு, உள்ளடக்கம் அல்ல சூழல், மற்றது வந்து கருதுகோள் என்ற இந்த பகுதிகளுக்கூடாக ஒவ்வொரு காலகட்டத்திலே இருந்த நிலைப்பாட்டை நாங்கள் விளங்கப்படுத்தினாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறகு 21ஆம் நூற்றாண்டின் கற்ற கற்பித்தல் செயற்பாடு தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சரி, பிறகு அடுத்ததாக நாங்கள் ஸ்டெம்மை பற்றி நான் சொல்லுவேன். 21ஆம் நூற்றாண்டு பாடசாலைகள் தொடர்பாக நான் கழிச்சினான். அதாவது ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் ஃபார் 21st century schools. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடசாலை ஒன்றுடைய தேவைப்பாடு எப்படி அடுக்கமைவு கொண்டது? அடுக்கமைவு கொண்டது. சரிதானே? 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடசாலைகளுடைய தேவைப்பாட்டு அடுக்கமைவு கட்டமைப்பு தான் இங்கு காட்டப்படுகிறது. பார்த்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பிரின்சிபல் ஒருவர், அதிபர் ஒருவர் எந்த மாதிரியான தலைமைத்துவத்தை கொண்டிருக்க வேண்டும். அதுல பார்த்திருக்கிறாங்க தூர நோக்கு தலைமைத்துவம் இல்லையா, போதனா தலைமைத்துவம், நிறுவன ரீதியான தலைமைத்துவம், கூட்டு தலைமைத்துவம் சொல்லி பார்க்கிறாங்க. அதுக்கு பின்னர் பார்க்கிறாங்க 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடசாலை, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய அதிபர், 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் படித்தோம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வகுப்பறைகள் பார்த்ததுக்கு பிறகு
இருபதாம் நூற்றாண்டு ஆசிரியர் அல்லது வகுப்பறையும் 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையும் எப்படி இருந்தது, எப்படி இருக்கும் என்றதை நாங்க பார்த்தோம். எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது இல்லையா? அதுக்கு பிறகு பார்த்து நாங்கள் மரபு ரீதியான வகுப்பறை உண்டு, அது 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறை உண்டு. அதாவது இது 20th செஞ்சுரி வர்சஸ் 21st செஞ்சுரி என்று சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் ஒப்பீடு செய்த நாங்கள். மேலும் மரபு ரீதியான வகுப்பறையையும் 21ஆம் நூற்றாண்டு நவீன வகுப்பறையும் நாங்கள் ஒப்பீடு செய்யலாம். அதற்கு பின்னர் 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் பார்க்கணும் என்று இறுதியாக நான் சொல்லிவிட்டு போனான் இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே? ஆம் சார். ஆம் சார், ஆமாம். ஓகே. அப்ப நாங்கள் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் பார்ப்போம். 21ஆம் நூற்றாண்டுக்கான ஆசிரியர் சரிதானே? நான் சொல்ல இன்னும் கொஞ்சம் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. எழுதுறீங்களா? இல்ல எழுத ரெடி ஆகுங்க. போட்டுக்கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் ஒருவரின் பண்புகள் என்று போடுங்க. 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் ஒருவரின் பண்புகள் என்று போடுங்க. சரியா? 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் ஒருவரின் பண்புகள் என்று பார்க்கக்குள்ள முதலாவது எழுதுங்க, அடாப்டர். அடாப்டர் என்றால் உள்வாங்கிக் கொள்பவர். உள்வாங்கிக் கொள்பவர் என்று நாங்கள் சொல்லலாம். அடாப்டேஷன் சொல்லலாம். சரிதானே? அடாப்டர் உள்வாங்கிக் கொள்பவர். இரண்டாவது தொடர்பாடல் செய்பவர். தொடர்பாடல் செய்பவர். நான் சொல்ற தமிழ்லாம் எழுத வேண்டுமா? ரைட். கற்போன். கற்போன். அடுத்தது முன்மாதிரியானவர். முன்மாதிரியானவர். Recording in progress. முன்மாதிரியானவர். சரியா? அடுத்தது கூட்டாக செயல்படுபவர். கூட்டாக செயல்படுபவர். இப்போ நாங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க விஷயம் எல்லாருக்கும் விளங்குது. நாங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய ஆசிரியர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இல்லையா? ஆசிரியர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள். அந்த அடிப்படையில நாங்கள் சில இதில் பார்த்து கொண்டிருக்கோம். 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பண்புகள்ல முதலாவது சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னா உள்வாங்கிக் கொள்பவர் இல்லையா? இரண்டாவது என்ன சொன்னா சொல்லுங்க, சொல்லிக்கொண்டு போவோம். தொடர்பாடல் செய்பவர். சரி, தொடர்பாடல் செய்பவர். அடுத்தது என்ன சொன்னா கற்போன். கற்போனாக இருப்பவர். அடுத்தது என்ன சொன்னா
முன்மாதிரியானவன். எஸ், முன்மாதிரியானவர். முன்மாதிரியானவர். நான் இன்றையிலிருந்து உங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் அனுப்ப போறேன். அதுக்காக நீங்க எழுதாம இருக்காதீங்க. நான் சிலதுல ஒமிட் பண்ணி தான் அனுப்ப போறேன். இங்க சொல்லித்தரது எல்லாத்தையும் நோட்ஸ் அனுப்ப மாட்டேன். பிரசன்டேஷன்ல போற எல்லாம் நோட்ஸா வராது. ஸோ எதுக்கும் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது இன்னொன்று சொன்னாங்க, கூட்டா தூர நோக்குடையவர் சொல்லலையா? சொல்லல. அதடி இல்ல சார். தூர நோக்குடையவர், விசனரி. அடுத்தது தலைவர். கூட்டாக செயல்படுவர். ஆஹா, நீங்க லீடரை விட்டுட்டு போயிட்டீங்க. ரைட். தலைவர், தலைவராக செயற்படக்கூடியவர். தலைவராக செயற்படக்கூடியவர். அடுத்தது முன்மாதிரியாக செயற்படக்கூடியவர். முன்மாதிரியாக செயற்படுபவர், சொல்லிட்டீங்க சார் ஏற்கனவே. செயற்படுபவர். அடுத்தது கூட்டாக என்னது? கூட்டாக செயல்படுவர். கூட்டாக கூட்டாக செயல்படுபவன். இவ்வளவு 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய திறன்கள் இல்லையா? 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்கள். இதை விட்டுட்டு நீங்க வேண்டியதெல்லாம் சொல்லக்கூடாதா? இதை விட்டுட்டு நீங்க நினைச்சதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிதானே? கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க இப்ப ஒழுங்கா படிக்கிறீங்க 21ஆம் நூற்றாண்டை பற்றி. எனக்கு தெரியும் நம்ம மெட்ட நோட்ஸ் இது 21st செஞ்சுரிக்குரிய விஷயங்களை நீங்கள் ஒரு சயின்ஸ் விஷயமாக கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இதுல மாற்றங்கள் இருக்கா? சரிதானே? கணக்கு பேர் நம்ம நினைச்ச மரபு ரீதியான ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பண்புகளை எல்லாம் பரீட்சைக்கு பேப்பர் வாங்கி போகல தெரிகிறது, பரீட்சைக்கு எழுதுவார்கள். அதுக்கெல்லாம் புள்ளிகள் கிடைக்காது. தயவு செய்து இங்க தார விஷயத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நான் மொத்தமாக சொல்லுங்க, அவ எத்தனை திறன்கள் சொன்னா? யாராவது? 7 சார். 7 சார். 7 8 ஏழு. திறன். 7 8 திறன்கள். நோ 7 7 8 திறன்கள் சொன்னாங்க. 7 தான் சார் எழுதி. அடாப்டர், கம்யூனிகேட்டர், லீடர், விஷனரி, உள்வாங்கிக் லேர்னர், கொள்பவர், மாடல், தொடர்பாடல் கொலாபரேஷன். செய்பவர், கற்பவனாக இருப்பவர், முன்மாதிரியானவர், தூர நோக்குடையவர், தலைவராக ரைட். 7. ஓகே, யூ ஆர் கரெக்ட். சரிதானே? இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம். அடுத்த விஷயம் எழுதி கொடுங்க கீழே. ஒரு ஆசிரியர், 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு ஆசிரியர், நோட் பண்ணுங்க, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு ஆசிரியர் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு ஆசிரியர் இடர்களை எதிர்நோக்கக்கூடியவராக இருப்பார். இடர்களை எதிர்நோக்கக்கூடியவராக இருப்பார். இடர்களை எதிர்நோக்கக்கூடியவராக இருப்பார். 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் இடர்களை எதிர்நோக்கக்கூடியவராக இருப்பார். அதன்படி கமா போட்டு முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. நம்பர் 1, கட்டாயமாக இலக்குகளை அடையாளம் காணவும் கற்றலை எளிதாக்கவும். இலக்குகளை அடையாளம் காணவும் கற்றலை எளிதாக்கவும். இலக்குகளை அடையாளம் காணவும் கற்றலை எளிதாக்கவும் அவர் என்ன விரும்புகிறார் என்பதையும், இலக்குகளை அடையாளம் காணவும் கற்றலை எளிதாக்கவும்
அவர் என்ன விரும்புகிறார் என்பதனை என்ன விரும்புகிறார் என்பதனையும் தொழில்நுட்பம் எதை அடைய முடியும் என்பதை பற்றிய பார்வையையும் வைத்திருப்பார். அல்லது தொழில்நுட்பத்தினால் எதனை அடைய முடியும் என்ற பார்வையையும் கொண்டிருப்பார். சரிதானே? தொழில்நுட்பத்தினால் எதனை அடைய முடியும் என்ற பார்வையையும் கொண்டிருப்பார். सर लेक्चर के इन्ने सर पैकिंग पास कॉल देना. हाँ सर, थैंक यू. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதனை அடைய முடியும் இல்லையா? எதனை அடைய முடியும் என்பதையும் என்ன நிலைகள் சொல்ல முடியாது. குற்றம் எதனை அடைய முடியும் என்பதையும் என்ற பார்வையையும் கொண்டிருப்பார். அடைய முடியும் என்ற பார்வையையும் கொண்டிருப்பார். இல்ல, நீங்க நான் சொன்ன வசனம் கடைசியா தொழில்நுட்பத்தினால் எதனை அடைய முடியும் என்பதையும் தூர நோக்காக கொண்டிருப்பார். சரிதானே? அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இடர்களை ஏற்றுக்கொள்வார். இடர்களை ஏற்றுக்கொள்வதுடன் இடர்களை ஏற்றுக்கொள்வதுடன் மாணவர்களின் அறிவுக்கு சில வேளைகளில் அடிமையாகி டிஜிட்டல் தன்மையின் பலங்களை பயன்படுத்தி அதன் உற்பத்திகளை விளங்கிக் கொள்வதற்கும் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கற்பிக்க வேண்டும் என்பதையும்
மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கற்பிக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துவார். இங்க பாத்தீங்கன்னு கேட்டா 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் அவருடைய திறன்களாக நாங்கள் இந்த 7 திறன்களையும் சொல்லி, இது தவிர மிக முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட், ரிஸ்கை ஏற்றுக்கொள்ளணும். 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர் ஒருவர் ரிஸ்கை கண்டு ஓடக்கூடாது. இடரை கண்டு, ஆபத்துக்களை கண்டு, அபாயத்தை கண்டு ஓடக்கூடாது. அவர் என்ன செய்யணும்? உண்மையில அந்த இடர்களை அவர் கட்டாயமாக எதிர்கொள்ளணும். அதன் அடிப்படையில அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும். ரிஸ்க் டேக்கர் தான் 21st century டீச்சர். டீச்சர் இஸ் a ரிஸ்க் டேக்கர் இன் 21st century. 21ஆம் நூற்றாண்டுல ஆசிரியர் ஒருவர் இடரை ஏற்றுக்கொள்பவர். கட்டாயமாக அவர் என்ன செய்வார்? ரைட், மாணவர்களுடைய அதாவது இலக்குகளையும் சரியான இலக்குகளை இனங்கண்டு ஆறுது கீறுறது, வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம், வசதிகளை கற்றலுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் சரியான அந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்கும், தொழில்நுட்பத்தினுடைய தேவையை அறிந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலம் மாணவர்களுக்கு என்னத்தை செய்யலாம் என்பதையும் அவர் விளங்கி கொண்ட ஒரு தூர நோக்கூடியவராக இருப்பார். சில பிரின்சிபல்ஸ் டெக்னாலஜியை நாங்க அவாய்ட் பண்றது, சரியான மாணவர்களுக்கு இலக்குகளை அடைய வேண்டிய இலக்குகளை இறங்கான்றதுல தவறுகிறது. அதே நேரம் கற்றலுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதில்ல. சில பாடசாலைகள் போனீங்கன்னு கேட்டால் அதிகமான முறைப்பாடுகள் இதுதான். பிரின்சிபல் சப்போர்ட் பண்றது இல்லை, எங்களுக்கு டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, இலக்குகளை அடைய வேண்டிய சரியான இலக்குகள் அதிபர்கிட்ட இருக்காது, அதனால ஆசிரியர்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கும். வசதி ஏற்படுத்தி கொடுப்பவராக அதிபர் இருக்க மாட்டார். அப்ப இவ்வளவு சிக்கலும் இருக்கக்கூட ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியரை ஒரு பாடசாலையில அல்லது கல்வி புலத்துல மேக் பண்ணேலாது. அதே நேரம் அவர் என்ன செய்வார்? இடர்களை எதிர்கொள்வார். சில டைம்ல மாணவருடைய அறிவுக்கு அடிமையாகி அவர்களுக்கு இந்த டிஜிட்டல் தன்மைகள், டிஜிட்டல் உலகத்தினுடைய அல்லது டிஜிட்டல் கருவிகளுடைய பலத்தை விளங்கி அவற்றை பயன்படுத்தி அதனூடாக பெறக்கூடிய உற்பத்திகளையும் அவர் விளங்கிக் கொள்வார். அது மாத்திரமில்லாமலுக்கு அவர் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் படிப்பிக்க வேண்டும் என்பதையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியருக்குரிய பண்புகள். ரைட், அடுத்தது டிஃபரன்சஸ் பிட்வீன் 20ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கும் 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியருக்கும் இடையிலான வேறுபாடுகளும் கற்றல் அனுபவங்களும் எப்படி இருக்கும் என்றது பார்ப்போம். இதான் நாங்க அடுத்ததாக பார்க்க போற விஷயம். எழுதிக் கொள்ளுங்க. 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல், 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தலுக்கு இடையிலான வேறுபாடுகளும் கற்றல் அனுபவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளும் கற்றல் அனுபவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளும் கற்றல் அனுபவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளும் சரிதானே? அந்த அடிப்படையில போட்டுக்கொள்ளுங்க. 20ஆம் நூற்றாண்டு ஆசிரியர், 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர். இல்ல 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு போட்டுட்டு இங்க எழுதிக்கொள்ளுங்க. 20ஆம் நூற்றாண்டுக்கு எழுதிக்கொள்ளுங்க. ஆசிரியர் வழிப்படுத்தினார். ஆசிரியர் வழிப்படுத்தினார். 21ஆம் நூற்றாண்டுல போட்டுக்கொள்ளுங்க.
கற்றலை இல்ல கற்போனை மையமாக கொண்டது. ஆசிரியர் வழிப்படுத்தினால் இங்கே கற்போனை மையமாக கொண்டது. சுருக்கமா சொல்ல போனா ஆசிரியர் மையமாக கொண்டது, இது கற்போனை மையமாக கொண்டது. அப்படி போட்டாலும் சரிதான். இங்க 20ஆம் நூற்றாண்டுகள் எழுதி கொள்ளுங்க. நேரடி போதனை. 21ஆம் நூற்றாண்டுகள் எழுதி கொள்ளுங்க. கூட்டான போதனை. நேரடி போதனை, இங்கு கூட்டான போதனை. விரைவா எழுதுங்க. 20ஆம் நூற்றாண்டினுடைய கற்பித்தல் அறிவை கொடுத்தது, இங்கு திறனை கொடுத்தது. அறிவு, திறன்கள். சார் எக்ஸ்கியூஸ் சார், ஆமா, முதலாவது ரெண்டாவது சொல்லுங்களா சார்? எனக்கு இந்த சிக்னல் இல்லாம டக்குன்னு கட் ஆயிருச்சு சார். முதலாவதமா டீச்சர் டிரெக்டட் சொன்னா ஆசிரியர் இயக்கினார், ஆசிரியர் அது வழிப்படுத்தினார். இங்க வந்து மாணவர் மையமாக இருந்தது. அதாவது ஆசிரியர் மையம், மாணவர் மையம். விளையுதோ? சரியா? ஓகே சார். ரெண்டாவது சொன்ன நான் என்ன? நேரடி போதனை, இங்கு கூட்டான போதனை. மூன்றாவது என்ன சொன்ன நான்? அறிவு, இங்கு திறன்கள். 20ஆம் நூற்றாண்டினுடைய 4வது விஷயம் வந்து கற்றலின் உள்ளடக்கத்தை கொடுத்தது. உள்ளடக்கத்தை கொடுத்தது இல்ல, உள்ளடக்கம் போதிக்கப்பட்டது. இங்க என்னது? செயல்முறை போதிக்கப்பட்டது. உள்ளடக்கம் போதிக்கப்பட்டது, செயல்முறை போதிக்கப்பட்டது. இங்கு கோட்பாடு போதிக்கப்பட்டது, இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இங்கு கோட்பாடு அல்லது கொள்கை, இங்கு பயிற்சி. இங்கு கலைத்திட்டம், இங்கு வாழ்க்கை திறன். இங்கு தனியாக, இங்கு கூட்டாக, குழுவாக. இங்கு வகுப்பறை, இங்கு உலக வகுப்பறை, உலகளாவிய சமூகம் என்று போடும். இங்கு வகுப்பறைகளை மட்டுப்படுத்தப்பட்டது, இப்ப அப்படி இல்லை, உலகளாவிய சமூகமாக இருக்கிறது வகுப்பறை. கூகுள் கிளாஸ் ரூம் எல்லாம் வந்துட்டு இல்லையா? இங்கு சுருக்க மதிப்பீடு, சுருக்கமான மதிப்பீடாக இருந்தது. இங்க வந்து உருவாக்கும் மதிப்பீடாக இருந்தது. சுருக்கமான மதிப்பீடு, உருவாக்கும் மதிப்பீடு. இங்கு பாடசாலைக்காக கற்றல் நடைபெற்றது, இங்கு வாழ்க்கைக்காக கற்றல். லேர்னிங் ஃபார் ஸ்கூல், லேர்னிங் ஃபார் லைஃப். இங்கு தனியான போட்டி, இங்கு கூட்டான பணி, கூட்டுப்பணி. எழுதிக்கொள்ளும். காம்படிட்டிவ் தனியான போட்டி, இங்கு கூட்டான பணி. இங்கு டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் உரை, எழுத்து, உரையாடல் அடிப்படையாக கொண்டது. வெப் பேஸ்ட் என்றால் இணையத்தை அடிப்படையாக கொண்டது. எத்தனை வேறுபாடுகள் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க எத்தனை? ம் 12. 2. ஓகே. இப்ப நாங்க பார்த்திருக்கோம் பாருங்க. 12. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடசாலை பார்த்திருக்கோம் இல்லையா? பொதுவாக 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்கள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கோம். என்ன 21ஆம் நூற்றாண்டுக்குரிய
திறன்கள், அதாவது 4.0 எஜுகேஷன். இங்கே டோட்டலா இந்தியாவுல எல்லாம் சில நியமனங்கள் இருக்குது. பெடகோஜி கோஆர்டினேட்டர் இருக்குது சில அவங்களோட டிபார்ட்மெண்ட். இப்போ நான் இந்தியாவுக்கு ஸ்காலர்ஷிப் போன டைம்ல நியூ டெல்லியிலிருந்து மேற்கு இந்தியா, மேற்கு வங்காளத்துக்கு நாங்கள் ஃப்ளை பண்ணோம். நாங்கள் ஒடிசா மாநிலம், மேற்கு வங்காளம் தானே ஒரிசா. அங்க போன நேரத்துல கோனார்க் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். நாங்கள் கோனார்க் மாவட்டத்தில் அங்க உள்ள பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா இந்திய நாட்டினுடைய தேசிய குறிக்கோள் அடையக்கூடியவாறு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அங்க ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சிலபஸ் எல்லாம் வித்தியாசம். அங்க ஒரு போஸ்ட் இருக்குது, பெடகோஜி டைரக்டர். பெடகோஜிக்கெண்டே பணிப்பாளர் ஒருவர் இருக்கிறார், கற்பித்தலியல் பணிப்பாளர். அப்படி அப்பவே நான் கிட்டத்தட்ட 2015 போயிருந்தேன்னா, 2015ஆம் ஆண்டு அது கரகாலம் தொட்டு இந்த பெடகோஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. எங்கட நாட்டிலேயும் முக்கியத்துவம் கொடுத்திருந்ததுதான். ஆனால் தனியான ஒரு பகுதியாக பேசப்படல. இப்பதான் நாங்களே இப்பதான் அதை பற்றி பேச தொடங்கியிருக்கோம். ஆனா எங்களுக்கு பக்கத்துல உள்ள இந்தியா நீண்ட நாட்களாக அவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு டீச்சரா வரண்டா 5 வருஷம் அது அவங்க அப்படியே படிக்கணும். பிஇடி 5 வருஷம் முடிச்சுட்டு 4 வருஷம் முடிச்சுட்டு வரும். இங்க அப்படி இல்லையே, 2 வருஷம் தானே காலேஜ் எஜுகேஷன், 1 வருஷம் ப்ராக்டிஸ், டீச்சிங் ப்ராக்டிஸ். ட்ரைனிங் காலேஜும் அப்படி தானே, டீச்சிங்கை கொடுத்து தானே நம்ம ட்ரைனிங் காலேஜுக்கு போறது என்ன. ரைட், எங்கட நாட்டில் உள்ள சிஸ்டம் வேறு. அதனாடிதான் குவாலிட்டி எஜுகேஷனை நாங்கள் இன்னும் தர நிர்ணயம் செய்ய முடியாம இருக்குது. குவாலிட்டி ஏற்பட்டதா இல்லையா என்று பார்க்க முடியாம இருக்குது. ரைட், வேறு விஷயம். பெடகோஜி அப்ப நாங்கள் பார்த்துருக்கிறோம். 4.0 எஜுகேஷன் 1.0 2.0 3.0 4.0 எப்படி வந்தது பார்த்துருக்கிறோம். நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆல்பா ஜெனரேஷன் யார், அவர்களுக்குரிய பண்புகள் என்ன, ஆல்பா ஜெனரேஷன் கற்றல் பரிமாணம் எப்படி மாற்றம் அடைந்தது, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கற்ற கற்பித்த செயற்பாடு எப்படி இருந்தது ஒன்று, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடசாலை ஒன்று எப்படி அதனுடைய தேவைப்பாடு கட்டமைக்கப்பட்டிருக்க வேணும், அந்த பாடசாலை எடுத்தா இனி அதுக்குரிய அதிபர் எப்படியான திறன்களை கொண்டிருக்க வேண்டும், தலைமைத்துவத்தை. பிறகு பார்த்தா 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும். பிறகு நாங்கள் பார்த்தோம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிறகு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டையும் ஒப்பீடு செய்து பார்த்திருக்கோம். உங்களுக்கு விளங்கணும் இது கட்டாயம். இந்த பேரடைம், இதை சொல்ல பேரடைம் ஷிஃப்ட், அதாவது என்ன சொல்றது, பேரடைம் ஷிஃப்ட் என்று சொன்னா படிம மாற்றம். ஒரு 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 நிலையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு நாங்க மாறி இருக்கிறோம். ஒரு வளர்ச்சி போக்கிலிருந்து இன்னொரு வளர்ச்சி நிலைமையில நாங்க வந்திருக்கிறோம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். வகுப்பறை இருக்கு, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பள்ளிக்கூடம் இருக்கு, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய அதிபர் இருக்கிறார், 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் இருக்கிறார், வகுப்பறை இருக்குது, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வகுப்பறை இருக்குது, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் இருக்கிறார், 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கேட்டால், அதாவது இதன்படி கற்பித்தல் நடக்க வேணும். கற்பித்தல் நடந்தால் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மதிப்பீடு எப்படி இருக்க வேணும் எழுதிக் கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மதிப்பீடு, இவாலுவேஷன், பரீட்சை எப்படி இருக்க வேண்டும் என்றதை பார்ப்போம். சரிதானே. அதாவது 20ஆம் இப்ப முன்னுக்கு காட்டி இருக்கிறது நான் இங்க காட்டி இருக்கிறது உங்களுக்கு எஸ், இங்க நான் இங்க 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 காட்டி இருக்கிறது இது 20ஆம் நூற்றாண்டுக்குரியது. சரியோ. பட் இங்க காட்டுறது 20ஆம் நூற்றாண்டுக்குரிய, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய. இது 20ஆம் நூற்றாண்டுக்குரியது. இது 21ஆம் நூற்றாண்டுக்குரியது. அதாவது பரீட்சித்தல் என்ற டெஸ்டிங் என்றது எப்படி மாறி இருக்குது, மாற்று மதிப்பீடுகள், ஆல்டர்னேட்டிவ் எவாலுவேஷனாக மாறி இருக்கு. சரிதானே. அதை எழுதிக்கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு மதிப்பீடுகள் பற்றிய ஒப்பீடு. 21ஆம் நூற்றாண்டு மதிப்பீடுகள் பற்றிய ஒரு ஒப்பீடு என்று போட்டுக்கொள்ளும். சரியோ.
அந்த அடிப்படையில் முன்னுக்கு வார 20ஆம் நூற்றாண்டு, அடுத்தது 21ஆம் நூற்றாண்டு பார்த்து நோட் பண்ணி கொடுங்க. பரீட்சித்தல் டெஸ்டிங் எப்படி மாறி இருக்குது, மாற்று மதிப்பீடுகள். பேனை பென்சில் பென்சில் எக்ஸாம் வந்து எப்படி மாறி இருக்கு, சேர்த்திற மதிப்பீடாக மாறி இருக்கு. அதாவது அவங்களுடைய ப்ராக்டிக்கல் டெஸ்டா மாறி இருக்கு. பேப்பர் பென்சில் எக்ஸாம் இல்லை. சரியான ஒரு விடை, இங்கே பல சரியான விடைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. சுருக்கமானதாக இருக்கும், இங்க ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டதாக இருக்கு. ஷார்ட் ஆன்சர் இங்கு கட்டமைக்கப்பட்டது. வெளியீடு மாத்திரம், அவுட்புட் மாத்திரம் எதிர்பார்க்கப்பட்டது. இங்க முறையாக்கம் மற்றும் வெளியீடு, ப்ராசஸும் அவுட்புட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இங்க வந்து என்ன வெளியீடு, என்ன ரிசல்ட் வந்து என்ன பார்க்கிறோம். இங்க அப்படி இல்லை. அந்த எப்படி வந்தது, என்ன வந்தது, எப்படி என்ன வந்தது என்றது பார்க்கிறோம். திறன்களை அடிப்படையாக கொண்டது, இங்கு பணிகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. அதாவது டாஸ்க் ஓரியன்டட் மாறி வந்திருக்க வேண்டும். சாரி, இது பணிகளை அடிப்படையாக கொண்டது 20ஆம் நூற்றாண்டு, இங்க திறன்களை அடிப்படையாக கொண்டது. சரிதான். இங்க வந்து தனித்தனி விடயங்கள், இங்கு அறிவை பிரயோகித்தல், இங்கு சூழமைவு சாராதது, இங்கு சூழமைவு சார்ந்தது. ரைட். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8 மதிப்பீடு பற்றி 8. இன்னும் நாங்க டீட்டெயிலா படிப்போம் 21ஆம் நூற்றாண்டு மதிப்பீடு பற்றி. இது ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தந்துருக்கேன். எழுதிக் கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மதிப்பீடுகள் பற்றி மேலும் சில விஷயத்தை எழுதிக் கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டு கணிப்பீடு எப்படி இருக்கு, கணிப்பீடு அசஸ்மெண்ட், 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கணிப்பு. சரிதானே? 2 போட்டுட்டு அதை எழுதிட்டீங்களா? ஹலோ, அதை எழுதிட்டீங்களா? சார் 8மா எழுதிட்டோம். எழுதிட்டீங்க என்ன? சரி, தேங்க்யூ. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய நான் கணிப்பீடு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கற்போனை மையமாக கொண்டது. எப்படி இருக்கணும்? கற்போனை மையமாக கொண்டதாக இருக்கலாம். கற்போனை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உருவாக்கும் மதிப்பீடு மற்றும் சுருக்க மதிப்பீடு. உருவாக்கும் மதிப்பீடு மற்றும் சுருக்க மதிப்பீட்டின் வடிவமாக காணப்படுகிறது. அடுத்தது, சூழல் சார்ந்த தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. சூழல் சார்ந்த தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது.
அடுத்தது 4வது, தொடர்ச்சியான மற்றும் கற்பித்தல் உத்திகளில் வேரூன்றி காணப்படுகிறது. தொடர்ச்சியான, இப்படி எழுதுங்க, தொடர்ச்சியானதும் மற்றும் வேண்டாம், தொடர்ச்சியானதும் கற்பித்தல் உத்திகளில் வேரூன்றியும் காணப்படுகிறது. விடை கொடுங்க. அடுத்தது, மாணவர்களின் செயல்திறனுக்கான மாணவர்களின் செயல்திறனுக்கான சான்றாக பயன்படுத்தப்படுகிறது. டேஷ் பண்ணி போடுங்க. சுய அடைவுக்கோவைகள், போர்ட்போலியோ. மாணவர்களின் செயல்திறனுக்கான சான்றாக பயன்படுத்தப்படுகிறது. டேஷ் உதாரணம் சுய அடைவுக்கோவைகள். போர்ட்போலியோ தான் இப்ப அசஸ்மெண்ட் பார்க்கிறது. யாராவது போர்ட்போலியோ செய்திருக்கிறீங்களா? நான் பேராதனிய யூனிவர்சிட்டி, பேராதனிய காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படிக்கிற டைம்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சி படிச்சேன். அங்க வந்து போர்ட்போலியோ தான் என்னுடைய அசஸ்மெண்ட். ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இருந்தது, குறைய மார்க்ஸ், அதுக்கு 40 விதமான மார்க்ஸ், போர்ட்போலியோவுக்கு 60 விதமான மார்க்ஸ். அதாவது போர்ட்போலியோன்னு சொன்னா சுய அடைவு கோவைகள், செல்ஃபாக எங்களுக்கு தர வேலைகளை நாங்கள் செய்து ஃபைல் பண்ணணும். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் கடைசியா திருத்துவாங்கன்னு சொல்லி. கடைசியாக அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அவ்வளோத்தையும் செய்து கட்டி கொண்டு வாங்க. அப்புறம் கோவையாக கொண்டு கொடுக்குற அதான் போர்ட்போலியோ, சுய அடைவு கோவைகள். அதை செய்யாதவர்களுக்கு அது மார்க் கிடைக்காது. அடுத்தது வந்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களின் கூட்டான செயற்பாட்டுடன் மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவுகிறது. மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவுகிறது. மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவுகிறது. மாணவர்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவும். ரைட். இப்போ நாங்க பார்ப்போம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மதிப்பீடுகள், கணிப்பீடுகள் பற்றி நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். உண்மையில உங்களுக்கு தனியாக சிலபஸ் இருக்குது, கணிப்பீடு எப்படி செய்யறேன்னு சொல்லி, அதாவது கணிப்பீடு, மதிப்பீடும் கணிப்பீடும் பற்றி ஒரு யூனிட்டே இருக்குது. அதுல நாங்க டீட்டெயில்ஸா படிப்போம். இப்ப நாங்க பார்க்குற 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கணிப்பீடு அல்லது மதிப்பீடு எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கோம். உண்மையில இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் விளங்கிட்ட ஏதாவது தொடர்ச்சியான தன்மைகள் இருக்குல்ல. இப்ப 21ஆம் நூற்றாண்டை பற்றி முழுமையா விளங்கி கொள்ளணும். இந்த பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் பேப்பர் நீங்க செய்யறதாக இருந்தா சரி, முழுமையா விளங்கி கொண்டவர்களாக நீங்க இருக்கணும். நீங்க இதை எழுதினாலும் நான் நோட்ஸை படிப்பா இன்னும் கொஞ்சம் டீப்பா தருவேன். வினாவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தர்றதுக்கு இருக்கு. சரியா? அதே நேரம் வந்து உண்மையா இதெல்லாம் செய்யறதாக இருந்தால் 21ஆம் நூற்றாண்டு பற்றிய திறன்கள் தெரிய வேணும் இல்லையா? எங்களுக்கு 3 வகையான திறன்கள் இருக்கு. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எத்தனை வகையான திறன்கள் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்களாக நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நாங்க படிச்சிருக்காங்க இல்லையா? ஒன்று லேர்னிங் ஸ்கில்ஸ், என்ன 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்கள்.
லேர்னிங் ஸ்கில்ஸ், லிட்ரஸி ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில். தமிழில் சொல்ல போனால் கற்றல் திறன், எழுத்தறிவு திறன், வாழ்க்கை திறன். சுருக்கமாக சொல்ல போனால் கற்றல் திறனை ஃபோசி என்றும், எழுத்தறிவு திறனை ஐஎம்ஜி என்றும், வாழ்க்கை திறனை பிலிப்ஸ் என்றும். இல்லையா? ஃபோசியம் என்ன சொல்லுங்க? விமர்சன ரீதியான அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ், கொலாபரேட்டிவ் கம்யூனிகேஷன். ஐன்றது என்னது? இங்கே எழுத்தறிவு திறனில் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் தொடர்பான தொழில்நுட்பம். இங்க ஊடக அறிவு, மாஸ் மீடியா. மீடியா. சி டெக்னாலஜி ஸ்கில்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பிலிப்ஸ்ல பாத்துருக்கீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி, நிகழ்ச்சித்தன்மை, லீடர்ஷிப் தலைமைத்துவம், இனிஷியேஷன் ஆரம்பிக்கும் திறன். பி என்னது? ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன். எஸ் சோஷியல், ப்ரொடக்டிவிட்டி. எஸ் சோஷியல் ஸ்கில்ஸ். இல்லையா? சோஷியல் ஸ்கில்ஸ். சமூக திறன். இந்த திறன்களை உங்களுக்கு எந்த திறன்கள் அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வரலாம். கூடுதலாக கற்றல் திறன்களை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அல்லது லைஃப் ஸ்கில்ஸுக்குள்ள இமோஷனல் லேர்னிங் எல்லாம் வருது. சரிதானே? அவ உண்மையா கற்றல் திறன்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் டீப்பா பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அப்ப பாருங்க, கற்றல் திறன்கள் தெரியும் எங்களுக்கு. 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு பள்ளிக்கூடம், 21ஆம் நூற்றாண்டு மாணவர்கள் எப்படி இருக்க, 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மாணவர்கள் தான் அல்பா ஜெனரேஷன். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம். அப்ப 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கற்ற கற்பித்தல் செயற்பாடு அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக நான் பார்த்துருக்கேன் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பாடசாலை ஒன்றிய தேவைப்பாட்டின் அடுக்கமைவு. அடுத்தது 21ஆம் நூற்றாண்டுக்குரிய அதிபர் என்னென்ன தலைமைத்துவ திறன்களை கொண்டிருக்க வேணும். 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வகுப்பர் எப்படி இருக்கணும். 21ஆம் நூற்றாண்டுக்குரிய 21ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆசிரியர் எப்படி இருக்க வேணும். 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மதிப்பீடு எப்படி இருக்க வேணும். இதெல்லாம் செய்யறதா இருந்தால் ஒரு ஆசிரியருக்கு உணவு மாற்றத்தை ஏற்படுத்துறதா இருந்தால் நாங்க எல்லாரும் மைண்ட் செட் அளவுல மாற வேண்டும். என்ன உண்மை இல்லையா? அப்பதான் நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். யாருக்கு ஐடியா இருக்குதா இதெல்லாம் செய்யலாமா இல்லை பரீட்சைக்கு மட்டுமா தெரியல. சரி, ஆர் யூ ரெடி? இப்ப நாங்கள் பார்ப்போம். எப்பவுமே நீங்க இதுல எந்த வகையான மைண்ட் செட்ல இருக்கவன ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வியாளர்கள், கல்வி புலத்தில் வேலை செய்யறவங்க ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டா, growth மைண்ட் செட்டா? growth mindset. growth வளர்ச்சி அடையக்கூடிய மன ஒழுங்கமைப்பில் இருக்கணுமா, அல்லது ஃபிக்ஸ்ட் இதுதான் நிலையான எந்த விதமான மாற்றமும் இல்லாத மைண்ட் செட்ல இருக்கணும்? மைண்ட் செட் இல்ல growth mindsetல இருப்பான். கட்டாயம் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு போகணும். என்ன அதான் இங்க பாருங்க, மிஸ்டேக்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன். தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அது எங்கள் தவறுகள் எங்களுக்கு உதவி செய்யும். என்னத்துக்கு? கற்கிறதுக்கு. ஐ வாண்ட் அவாய்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். என்னது? தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை, அவாய்ட் பண்றது, தவிர்க்கிறோம். தவிர்க்கிறது. எப்படி? நான் பிள்ளை விடலை, நான் சரியாத்தான் செய்யறேன், அப்படி சொல்லக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க ஐ வில் நெவர் பி தட் ஸ்மார்ட். இங்க அப்படி சொல்லாமலுக்கு என்ன சொல்லணும்? எனது ஐ இம்ப்ரூவ். இந்த 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 growth செட்டை பாருங்க. முதல்ல மிஸ்டேக்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன். ஏன்னா தவறுகள் என்னை கற்பதற்கு உதவி செய்யும். ஃபீட்பேக் இஸ் வேல்யூபிள். பின்னூட்டல் பெறுமதியானது. ஐ இம்ப்ரூவ் வித் ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் செய்ய செய்யத்தான் எனக்கு முன்னேற்றம் அடையும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அது ஐ வாண்ட் கிவ் அப். நான் அதை விட போறது இல்லை, அல்லது விட்டு விடுறது இல்லை, முயற்சி செய்யணும், நான் ட்ரை பண்றேன். என்ன இஸ் திஸ் மை பெஸ்ட் புக்? இதுதான் என்னுடைய சிறந்த வேலை. நோ, இதை விட இன்னும் நல்லா செய்யலாம், அப்படி நினைக்க வேணும். ஆனா பிக்ஸ் மைண்ட் செட் உள்ளால் எப்படி இருப்பார்? ஐ வாண்ட் அவாய்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். நான் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன நான் ஒரு நாள் மிஸ்டேக் வர்றது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ஐ வில் நெவர் பி தட் ஸ்மார்ட். நான் ஒரு நாளுமே அப்படி ஸ்மார்ட்டாக இருந்ததில்லை. ஐ நோ பெஸ்ட். ஐ நோ, எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு எது பெஸ்ட் தெரியும், நீங்க எனக்கு சொல்லி தர தேவை. திஸ் இஸ் குட், திஸ் இஸ் குட் இனஃப், இது எனக்கு போதும் அப்படி நினைக்கக்கூடாது. இன்னும் வேணும் நினைக்கணும், அப்பதான் வளர்ச்சி அடையும். ஐ கிவ் அப். நான் எனக்கு தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை, அப்படியெல்லாம் சொன்னால் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல உள்ளாங்கிற ஒப்பீனியன். இப்போ உங்களுக்கு தெரியும் யார் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். எங்களுக்குள்ள நாங்களே எங்களை அசஸ் பண்ணி கொள்ளலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட் இல்லையா?
ஆறு growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே growth மைண்ட் செட். நான் உங்களை சும்மா சந்தோஷத்துக்கு சொல்லல. ஏன்னு சொல்லுங்க, உங்களோட தவற விளங்கி நீங்க திருந்த வலிக்கிறீங்க, அல்லது இன்னும் நிறைய கற்க வலிக்கிறீங்க இல்லையா, அல்லது இன்னும் நம்ம நிறைய படிக்கணும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. நான் தொடர்ந்து படிச்சாதான் இப்போ வர பரீட்சைக்கு இருக்கக்குள்ள படிக்கிறத விட இப்பவே படிக்க வலிக்கிறேன். ஸோ என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய growth மைண்ட் செட் என்ன பொறுத்தவரை வளர்ச்சி அடைச்சியும். ஆனால் பாஸ் பண்ணி திருக்கிறாங்களே, அதோட உங்க கலண்டு போயிடுவோம். பாஸ் பண்ணி நாங்களும் அப்படிதான் எதிர்பார்க்கறது. ஆனா அவங்கள்ட்ட கதைச்சு பாருங்களேன், சும்மா அவங்கள விட எல்லாரும் ஒரு திறமை இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு 6A 7A 4.0 அப்படி சொல்லுவாங்க என்ன. ஆனா 4.0 எஜுகேஷனை பற்றி அவங்களுக்கு தெரியாம இருக்கு. நான் சொல்றது சரியா சுபா மிஸ்? அவங்க சொல்லுவாங்க தங்களுக்கு ஜிபிவி 4.0வா சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு 4.0 எஜுகேஷனை பற்றி தெரியாம இருக்கு ஜெனரேஷன். சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்ததாக லேர்னிங் பிரமிட், கற்றல் கூம்பு எழுதிக்கொள்ளும். கற்றல் கூம்பு நோட் பண்ணிக்கொள்ளும். கற்றல் கூம்பு எங்களுக்கு எப்படி கற்றலை ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு கற்றலை எங்களுக்கு ஏற்படுத்துது என்றதுதான் நீங்க தாரம். இங்க பாத்தீங்கன்னு கேட்டா 90% ஒரு கற்றல் நடக்கும் பொழுது 90% அளவு மற்றவங்களுக்கு படிப்புக்கிறதுனால தான் வரும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? டீச் அதர்ஸ். மற்றவங்களுக்கு நம்ம படிப்பிக்க வேணும், சொல்லிக் கொடுக்க வேணும். பிராக்டிஸ் டூயிங், பயிற்சி செய்யறதால 75% தான் வரும். சரிதானே? மேலிருந்து கீழே பார்க்கும் பொழுது 5%. ஒரு லட்சம் பண்றதால 5% கற்றல் தான் கிடைக்கும். வாசிக்கிறதால லட்சியம் பண்றதை கேட்டு இருக்கிறத விட வாசிக்கிறத அதுல 10% கிடைக்கும். அப்படியே கேட்டுக்கணும். சரிதானே? அடுத்தது ஆடியோ விஷுவல். ஆடியோ விஷுவல் என்றால கேட்கறது பார்க்கறதால எவ்வளவு வீதம் கிடைக்கும்? சும்மா பார்த்து கொண்டு ஒரு டிவியில வந்து ஒரு ப்ரோக்ராம் போகுது என்றாலும் அதை கேட்குறீங்க, பார்க்குறீங்க. அதுல உங்களுக்கு லேர்னிங் பெருசா நடக்காது. ஒன்லி 20%. டெமான்ஸ்ட்ரேஷன், விளக்கம் அளிக்கிறதால 30%. பிறருக்கு விளக்கம் அளிக்கிறதால, பிறரோட கலந்துரையாடுவதனால, எங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை கலந்துரையாடுவதனால 50% லேர்னிங் நடக்குது, கற்றல். ஆனால் நாங்க அதை செய்து பார்க்கறதால 75% கற்றல் கிடைக்குது. எங்களுக்கு தெரியும். சரியான பர்சன்டேஜ் நீங்க மறந்துடுவீங்க. பரீட்சைன்னு உடனே இந்த பர்சன்டேஜ் எல்லாம் மறந்துடுவீங்க எல்லாரும். ஆனால் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதால 90% கற்றல் இடம்பெறுவதாக சொல்லப்படுது. கீழே போக 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 எங்களுக்கு ஆக்டிவ் லேர்னிங், மேல போக 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 பாசிவ். ஆக்டிவ் என்றால் என்ன? அதாவது செய்வினை. அதாவது ஆக்டிவாக துடிப்பாக என்ன செய்வதன் மூலம் கற்றல் நடைபெறுகிறது. அங்க செய்யாமலுக்கு இருப்பதனால கற்றல் நடக்கிறது. உறைஞ்சி போயிருக்கிறது, பாசிவா இருக்கிறது, செயற்பாடு இல்லாம இருக்கிறது. கீழே போக போக செயற்பாடு கூடுது இல்லையா? செயற்பாடு கூடிக்கொண்டு போகல கற்றலின் நடைபெறுகின்ற கற்றலின் அளவும் என்ன நடக்குது? கூடிக்கொண்டு போகுது. சரிதான? செயற்பாடு நடைபெறுவதனால் லேர்னிங் பெர்சன்டேஜ் வந்து கூடிக்கொண்டு போகுது. செயற்பாடு இல்லாம செயற்பாடு அற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது கற்றலின் நடைபெறுகின்ற கற்றலின் அளவு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப நீங்க இப்ப என்னோட படிச்சுட்டு இது இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுங்க, நோ இஷ்யூ. அதனால உங்களுக்கு தான் உங்களோட லேர்னிங் அளவு கூடும். அடுத்தது வந்து நோட் பண்ணிட்டீங்களா? இது நோட் பண்றீங்களா? ஆம் சார். ஆம் சார். ஆம் சார். ரைட், ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, ஆக்டிவ் லேர்னிங் கிளாஸ் ரூம் உண்டு, பாசிவ் லேர்னிங் கிளாஸ் ரூம். இந்த நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அப்படி அநேகமாக பாசிவா தான் இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் மோடிஃபை பண்ணிட்டோமே 5 இயர்ஸுக்கு, ஏன்னா குரூப் பண்ணி வச்சுட்டோமே. ஆம் சார். ஓகே, இப்ப எழுதி கொள்ளுங்க.
ஆழமான கற்றலுக்கான உபாய மார்க்கங்கள் அல்லது உபாயங்கள் அல்லது நுட்பங்கள் போட்டுக்கொள்ளுங்க. டீப் லேர்னிங்கான நுட்பங்கள். இப்ப நடக்க வேணும் டீப் லேர்னிங். சரிதானே? டீப் லேர்னிங் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய இப்ப நான் கற்றல் மெத்தட்டுக்கு போறேன். ஒவ்வொரு கற்றல் முறையா சொல்லி கொண்டு வரேன். டீப் லேர்னிங் என்றா என்ன, மெஷின் லேர்னிங் என்றா என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, சரிதானியா? அது உங்களுக்கு சொல்லி கொண்டு தர போறேன். இதன் பெடகாஜிக்கல் உண்மையில் பிளாண்டட் லேர்னிங் என்றா என்ன, பிளாண்டட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, சரிதான்? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன்னா நிறைய மெத்தட் இருக்குது. லேர்னிங் மெத்தட்ஸ் செல்ஃப் டிரெக்டட் சுய வழிப்படுத்தல் கற்றல் என்றா என்ன, கலப்பு முறை கற்றல் என்றால் என்ன, சரிதானே? ரைட், இதுகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இது சோஷியல் அண்ட் இமோஷனல் லேர்னிங் என்றா என்ன, இதெல்லாம் இப்ப நவீன கற்றல் முறைகள் தெரியுமா? சோஷியல் அண்ட் இமோஷனல் லேர்னிங் மெத்தட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒன்று. இப்ப நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த டீப் லேர்னிங் ஆழக்கற்றல் அல்லது ஆழமான கற்றலுக்கான நுட்பங்கள் என்று போட்டுக்கொள்ளும். ஆழமான கற்றலுக்கான நுட்பங்கள். ஆழமான கற்றலுக்கான நுட்பங்கள். ரெண்டு போட்டுட்டு முதலாவது, சரிதானே? முதலாவது விஷயம் போடுங்க, எழுதுங்க. ஆழமான கற்றல் அல்லது ஆழ்ந்த கற்றல், இதை ஒரு நல்ல சொல்ல போட்டுக் கொடுங்க. அதாவது பிரதான விடயத்தில் கவனம் செலுத்துதல். எழுதி கொடுங்க. பிரதான விடயத்தில் கவனம் செலுத்துதல். இரண்டாவது, தர்க்க ரீதியான சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது உள்வாங்கிக் கொள்ளுதல். தர்க்க ரீதியான சிந்தனை, பிறகு விமர்சன சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது உள்வாங்கிக் கொள்ளுதல். மூன்றாவது, அதிகமாக விஞ்ஞானத்தை அறிமுகம் செய்தல். எல்லா விஷயத்தையும் சயின்ஸை கொண்டே அறிமுகம் செய்யும். சயின்டிபிக்கலி எப்படி பார்க்கலாம் என்று சொல்லி அதை புகுத்த வேணும் பிள்ளைகளுக்கு. உங்களுடைய கற்பித்தல் நுட்பம் டீப் லேர்னிங்ல இதைத்தான் செய்யும். நீங்க இந்த நுட்பங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா டீப் லேர்னிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணப்படும். விஞ்ஞானத்தை அதிகமாக பயன்படுத்த அறிமுகம் செய்தல். அடுத்தது, குழு வேலையை பயிற்சி செய்தல். குழு வேலை பயிற்சிக்கு இடமளித்தல் என்று விடுங்க. குழு வேலை பயிற்சிக்கு இடமளித்தல். குழு வேலை பயிற்சிக்கு இடமளித்தல். அடுத்தது, லேர்ன் டு கம்யூனிகேட், தொடர்பு கொள்ள கற்றல். தொடர்பு கொள்வதற்கு கற்றல் ஏற்படுத்தப்படுதல் வேண்டும். தொடர்பு கொள்வதற்கு கற்றல் இடம்பெறுதல் வேண்டும். அடுத்தது, எக்ஸ்டெண்ட் த ரீச், அதாவது அடைந்து கொள்வதை அடைந்து கொள்வதை விரிவுபடுத்துதல் அல்லது
அல்லது அடைந்து கொள்வதை மேலும் நீடித்தல் என்று போடும். மேலும் நீடித்தல். லேர்னிங் கற்றலுக்காக கற்றல் இடம்பெறுதல். கற்றலுக்காக கற்றல் இடம்பெறுதல். தலைமைத்துவ திறன்களை விருத்தி செய்து கொள்ளுதல். தலைமைத்துவ திறன்களை விருத்தி செய்து கொள்ளுதல். ஆழமான கலப்பு மாதிரிகளை பயன்படுத்துதல். ஆழமான கலப்பு மாதிரிகளை பயன்படுத்துதல். இவ்வளவு டீப் லேர்னிங்கான நுட்பங்கள், உபாய நுட்பங்கள் அல்லது நுட்பங்களா. ஆழ்ந்த கற்றலுக்கான அல்லது ஆழமான கற்றலுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள். இப்போ நான் உங்களுக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஆழமான, அதாவது ஆழ்ந்த கற்றல் அல்லது ஆழமான கற்றல் என்றால் என்ன? ஆழமான கற்றல் அல்லது ஆழ்ந்த கற்றலுக்கான ஆழ்ந்த கற்றல் என்றால் என்ன? அந்த அடிப்படையில முதலாவது சரிதானே? முதலாவது ஆழமான அல்லது ஆழ்ந்த கற்றல் என்றால் என்ன? சரிதானே? எழுதிக் கொள்ளுங்க. ஒரு 3-4 வரைவிலக்கண வழியினா போதும். நான் உங்களுக்கு தாரன். எது உங்களுக்கு நினைவு இருக்குதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஜான் ஜான் டூயியின் கருத்துப்படி பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. 1859 தொடக்கம் 1859-1952. ஜான் டூயியின் கருத்துப்படி இல்ல, அதை வெட்டி போட்டு எழுதுங்க. அதை வெட்டுங்க. இல்லை, அதை வெட்டுங்க. எழுதி போட்டு அவருடைய கருத்து சொல்லுவோம். ஒரு ஒரு விளக்கம் ஒன்று கொமனா எழுதிட்டு நாங்கள் அவருடைய கருத்து பண்ணித்தான். கூப்பிடாதீங்க பையன்.
ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஹலோ, வெயிட் பண்ணுங்க. ஒன் மினிட். இது கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் கணக்கு பேர் எடுத்தாலும் நாங்கள் ஒரு 3 வரைவில கிடத்து மட்டும் பார்த்த வேண்டாம், எங்களுக்கு போதும். அந்த அடிப்படையில் முதலாவது ஜான் டூயினுடைய கருத்தை பார்ப்போமா. ஜான் டூயினுடைய கருத்தின்படி எழுதி கொள்ளுங்க. அவர் சொல்ற அனுபவத்தினை அடிப்படையாக கொண்ட கற்றலினை அவர் வலியுறுத்தினார். எழுதி கொள்ளுவோம். அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட கற்றலினை வலியுறுத்தினார். சுருக்கமானதுங்க. அதாவது அதாவது கல்வி ஆறுதலா சொல்ல எழுதுங்க. அனுபவத்தினை அடிப்படையாக கொண்ட கற்றலினை வலியுறுத்தினார். அதாவது கல்வி யதார்த்த உலக அனுபவங்கள், அதாவது கல்வி யதார்த்த உலக அனுபவங்கள் மற்றும் கல்வி யதார்த்த உலக அனுபவங்கள் மற்றும் விமர்சன பிறகுல போட்டுக்கொள்ளுங்க தர்க்க ரீதியான விமர்சன பிறகுல போட்டுக்கொள்ளுங்க தர்க்க ரீதியான விமர்சன கற்றலின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நம்பினார். கற்றலின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நம்பினார். மற்றும் திருப்பி இருக்க ரிப்பீட் பண்ணேலுமா? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதாவது அனுபவத்தினை அடிப்படையாக கொண்ட கற்றலினை அவர் வலியுறுத்தினார். என்ன? மேலும் கல்வி யதார்த்த உலக அனுபவங்கள் மற்றும் விமர்சன கற்றலின் அடிப்படையில், விமர்சன கற்றல் என்றால் என்ன? கிரிட்டிக்கல் லேர்னிங், என்ன? தர்க்க ரீதியான சிந்தனை, என்ன? விமர்சன கற்றலின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கூறியதுடன் அறிவின் ஆழத்தை சிறப்பித்தார். அறிவின் ஆழத்தை சிறப்பித்தார். அறிவின் ஆழத்தை சிறப்பித்தார். இது யாருடைய கருத்து? சொல்லுங்க, இது யாருடைய கருத்து? ஜான் டூயி. ஜான் டூயி. எஸ், ஜான் டூயினுடைய கருத்து. ஜான் டூயினுடைய கருத்து. சரியா? அடுத்ததாக 2வது போட்டுக்கொள்ளுங்க. ஜீன் பியாஜேனுடைய கருத்தின்படி போட்டுக்கொள்ளுங்க. ஆண்டு 1896 தொடக்கம் 1980. அவர் சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர், ஜீன் பியாஜே. அவரது கருத்தின்படி என்ன சொல்றாங்க?
எழுதுறீங்களா? குழந்தைகள் கற்றல் நிலைகளை குழந்தைகள் பல பல கற்றல் நிலைகளுக்கு மாறுகிறார்கள் மற்றும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆழமான புரிதல் செயற்பாட்டின் மூலம் ஆழமான புரிதல் செயற்பாட்டின் மூலம் கற்றல் நிகழ்வதாகவும் பிரச்சினை தீர்க்கும் முறையால் ப்ராப்ளம் சால்விங் கற்றல் நிகழ்வதாகவும் அவர் கருதுகிறார். பிரச்சினை முறையால் பிரச்சினை தீர்க்கும் முறையால் கற்றல் நிகழ்வதாகவும் அவர் கருதினார். அடுத்தது அடுத்த கல்வியலாளர் கருத்தின்படி அவரை சொல்றது நாங்கள் லேவ் விகோட்சி வைகோட்சி அல்லது விகோட்சி என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் போட்டால் லேவ் விகோட்சி, சரிதானே? லீவ் விகோட்சி அல்லது வைகோட்சி என்று நாங்கள் சொல்லுவோமா? விகோட்ஸ்கி. அவருடைய ஆண்டு 1896 1934. அவர் ஒரு சோவியத் ஒன்றியத்தின் சைக்காலஜிஸ்ட் விகோட்சி. அவர் இப்படி சொல்றார், மிக அருகிலுள்ள மேம்பாட்டு மண்டலம், அண்மைய மண்டலம், அண்மையில் உள்ள இதான் அவருடைய கருத்து. மிக அண்மையில் உள்ள மேம்பாட்டு மண்டலம், ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஜோன் என்று சொல்றது, அல்லது வலயம். அண்மைய வலயம், அண்மையில் உள்ள மேம்பாட்டு வலயம், ஜோன். அது சொல்ல ZTP சுருக்கமாக சொல்லுவாங்க, ZPD என்று சொல்றது. ZPD என்றால் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அண்மையில் உள்ள மேம்பாட்டு மண்டலம் அல்லது வலயம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தி, சரிதானே? அதன் மூலம் அவர் கற்றலின் சமூக சூழலையும் ஆழமான புரிதலுக்கு போதுமான அறிவுடையவர்கள் அளிக்கும் ஆதரவையும் முக்கியத்துவமானதாக கருதி அதன் மூலம் கற்றல் நிகழ்வதாக குறித்துரைத்தார். இது இவருடையது. இவ்வளவு போதும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிதானே? இந்த கற்றல் படித்தவங்க ஜெரோம் ப்ரூனர், பிறகு சொன்னால் நோட் பண்ணிக்கொள்ள பெஞ்சமின் ப்ளூம், டேவிட் ஆசோபெல், ஹாவார்ட் கார்டினர் போன்றார்கள் சொன்ன கருத்துக்கள் தான் அது, சரிதானே? அந்த அடிப்படையில இப்ப நாங்க கீழஎழுதி கொள்ளுங்க. இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது
இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆழமான கற்றல் என்பது டீப் லேர்னிங். ஆழமான கற்றல் என்பது ஆழமான கற்றல் என்பது மெஷின் லேர்னிங், இயந்திர கற்றல். பிராக்கெட் போடும்போது மெஷின் லேர்னிங் இயந்திர கற்றலின் ஒரு பகுதியாகும். நான் லெக்சர்ஸ்ல இருக்கேன்னா உங்களுக்கு கால் பண்றேன். லெக்சர்ஸ்ல இருக்கேன்னா உங்களுக்கு கால் பண்றேன். ஹலோ, ஆழமான கற்றல் என்பது இயந்திர கற்றலின் ஒரு பகுதி என்பதுடன் உபபகுதி என்னிடும் ஒரு உபபகுதி என்பதுடன் பகுதி என்பதுடன் தர்க்க ரீதியான விமர்சன ரீதியான சிந்தனையை விளங்கிக் கொள்வதற்கு ஊக்கமளிப்பதுடன் விமர்சன ரீதியான சிந்தனையை விளங்கிக் கொள்வதற்கு ஊக்கமளிப்பதுடன் பாரம்பரிய ஞாபகப்படுத்தலினால் கிடைக்கும் அறிவிலும் பார்க்க பாரம்பரிய மனனம் செய்வதனால் கிடைக்கும் அறிவிலும் பார்க்க மனனம் செய்வதனால் கிடைக்கும் கற்றலிலும் பார்க்க எழுகிறோம். பாரம்பரிய மனனம் செய்வதனால் கிடைக்கும் கற்றலிலும் பார்க்க ஆழமான அறிவை வழங்குவதற்கு இந்த ஆழ்ந்த கற்றல் உதவுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆழ்ந்த கற்றல் உதவுவதாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்த வரியில மேலும் மேலும் டேவிட் ஓசோபெல், தமிழ்லைங்க டேவிட் ஓசோபெல் 1918 தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த காலப்பகுதிக்குள்ள முன்வைத்த கருத்து. டேவிட் ஓசோபெல் என்பவர் டேவிட் ஓசோபெல் 1900 நான் உங்களுக்கு எடுக்கிறேன் கொஞ்சம் லேட்டா 18 தொடக்கம் 2008. டேவிட் ஓசோபெல் என்பவர் இன்னும் சொன்னீங்க என்னது 1918 தொடக்கம் 2008 வரைக்கும் இல்லையா? 1918 தொடக்கம் 2008 வரைக்குமான காலப்பகுதி. இவரின் கருத்தின்படி இது முக்கியமான கருத்தின்படி அதுதான் புதிய தகவலானது கிடைக்கப்பெறும் புதிய தகவல் அல்லது அறிவானது
கிடைக்கப்பெறும் புதிய அறிவானது ஒருவரின் முன்னைய அறிவுடன் தொடர்புடையது. ஒருவரின் முன்னைய அறிவுடன் தொடர்புடையது என்னும் உணர்வை கற்போனுக்கு ஏற்படுத்துகிறது. புதிய கிடைக்கப்பெறும் புதிய தகவல் அல்லது அறிவானது ஒருவரின் முன்னைய அறிவுடன் தொடர்புடையது என்ற உணர்வை கற்போனுக்கு ஏற்படுத்துகிறது. ஏற்படுத்துகிறது என்ற உணர்வை கற்பனுக்கு ஏற்படுத்துகின்றது. மேலும் மேலும் இது மனனம் செய்யும் கற்றலுடன் மேலும் இது வெயிட் பண்ணுங்க, கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்குது. மேலும் இது மனனம் செய்யும் கற்றலுடன் பண்ணிட்டாங்க. கோல் வந்து கடுமையாக டிஸ்டர்ப் பண்ணுது. மெசேஜ் போட்டும் பார்க்குறாங்கல்ல. இது மனனம் செய்யும் கற்றலுடன் முரண்பட்டதாக காணப்படுவதுடன் காணப்படுவதுடன் ஆழ்ந்த கற்றலுக்கு அடிப்படையாகவும் கொள்ளப்படுகிறது. இது ஓசோபொல்லின் கருத்து ஆழ்ந்த கற்றலுக்கு அடிப்படையாகவும் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஆழ்ந்த கற்றலை வளர்க்கும் நவீன அணுகுமுறைகளை உருவாக்குவதற்கு ஆழமான கற்றலை வளர்க்கும் நவீன அணுகுமுறைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை கருத்துக்களை ஆழ்ந்த அற்றது அல்லது ஆழமான கற்றலை வளர்க்கும் நவீன அணுகுமுறைகளை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை கருத்துக்களை மேலே குறிப்பிட்ட கல்வியலாளர்கள் வழங்கியுள்ளனர். ஓகே, இவ்வளவும் போதும் இந்த டீப் லேர்னிங்கை பற்றி. சரியானே? இப்போ நாங்க
தொடர்ந்து பார்க்க போறோம். டீப் லேர்னிங்கை பற்றிய நுட்பங்களும் பார்த்துருக்கோம். டீப் லேர்னிங்கை பற்றி கருத்துக்கள் சொன்னாங்களையும் லேசா பார்த்துருக்கோம். இப்போ நான் போட்டு கொடுங்க தலையங்கம். உயர்மட்ட சிந்தனை திறன்கள். உயர்மட்ட சிந்தனை திறன்கள் இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வரும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, தற்பொழுது நடைமுறையில் உள்ள ப்ளூம் டாக்ஸானமி. தற்பொழுது பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. இல்ல சும்மா தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. உயர்மட்ட சிந்தனை திறன்கள். உயர்மட்ட சிந்தனை திறன்கள் இதை சொல்றது HOT, ஹாட் என்று சொல்லுவோம். ஹாட் ஸ்லாட்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது தாழ்மட்ட சிந்தனை திறன்கள் என்று 2 வகையான சிந்தனை திறன்கள் இருக்குது. ஹாட்ஸ் அண்ட் லாட்ஸ். high order learning thinking skills, higher order thinking skills, low order thinking skills என்று 2 வகையான சிந்தனை திறன்களை பற்றி பெஞ்சமின் ப்ளூம் என்றவர் கருத்துக்களை முன்வச்சிருக்கிறார். பெஞ்சமின் ப்ளூம் என்பவர் கருத்துக்களை முன்வச்சிருக்கிறார். சரிதானே? அந்த அடிப்படையில் நாங்கள் பெஞ்சமின் ப்ளூமினுடைய கருத்தை நாங்கள் பார்க்க போறோம். தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பெஞ்சமின் ப்ளூமினுடைய ஸ்கிரீன் மாறல தானே? என்ன மாறல தானே? மாறல தானே ஸ்கிரீன்? இல்ல சார். இல்ல சார். ஓகே. பெஞ்சமின் ப்ளூமினுடைய நடைமுறையில் உள்ள டாக்ஸானமி என்றால் என்னது? பெஞ்சமின் ப்ளூவினுடைய கோட்பாடு டாக்ஸானமி. டாக்ஸானமி அடுக்கமைவு கோட்பாடு. இந்த பெரிய கற்றல் பற்றிய கோட்பாடு என்று போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. இப்படி எழுதுங்க. பெஞ்சமின் ப்ளூம் என்பவர் உயர்மட்ட சிந்தனை திறன்கள், தாழ்மட்ட சிந்தனை திறன்கள் என 2 வகையாக வகைப்படுத்தியுள்ளார். பெஞ்சமின் ப்ளூம் என்பவர் எழுதி கொள்ளுங்க. உயர்மட்ட சிந்தனை திறன்கள், தாழ்மட்ட சிந்தனை திறன்கள் என 2 வகையாக பாகுபடுத்தியுள்ளார். இதை சொல்றது பெஞ்சமின் ப்ளூ. இது பெஞ்சமின் ப்ளூமின் சிந்தனைத்திறன் அடுக்கமைவு கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. சிந்தனைத்திறன் அடுக்கமைவு கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. சிந்தனைத்திறன் அடுக்கமைவு கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில ஆரம்ப காலத்துல பெஞ்சமின் ப்ளூம் உருவாக்கின அவருடைய இந்த கட்டமைப்பு இதுதான். சிந்தனை திறனுடைய கட்டமைப்பு. எப்படி சிந்தனை டெவலப் ஆகிறது அதன்படி பார்க்கக்குள்ள கற்றலின் பொழுது பாருங்க, ரிமெம்பரிங், அதாவது என்ன, விடயங்களை மீள ஞாபகப்படுத்தி பார்க்கிறது. சரிதானே? அதனுடைய அடிப்படை எண்ணக்கருக்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரதுதான் கற்றலாக இருந்தது. அங்க வரைவிலக்கணங்களை நம்ம வரைவிலக்கணப்படுத்த சொல்லி கேட்கலாம், சொன்னதை திரும்பி சொல்லி கேட்கலாம், பட்டியல் படுத்துக என்ற வினாக்களை கேட்கலாம், நினைவுபடுத்துக என்று சொல்லி கேட்கலாம், மீள கூறுக என்று சொல்லி கேட்கலாம், குறிப்பிடுக என்று சொல்லலாம். இது எல்லாமே வெறுமனே ஞாபகப்படுத்தல், மனனம் செய்வதுடன் மாத்திரம் தொடர்புடையதாகத்தான் சிந்தனை ஆரம்பத்தில் வளர்ச்சி அடைந்தது. நம்ம வினாக்கள் அப்படித்தான் கேட்கிறோம். என்ன
பிறகு மாணவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்களா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு நம்ம, அதாவது விளங்கி கொள்ள என்றால் என்ன, எக்ஸ்பிளைன் ஐடியாஸ். பிள்ளைகள் பெற்ற அந்த ஐடியா இருக்கு தானே, எண்ணத்தை விளங்கப்படுத்தணும், அந்த எண்ண கருக்களை தெளிவுபடுத்தணும். அதுக்காக நாங்கள் கேள்வி கேட்கலாம். எப்படி வகைப்படுத்துக, விவரிக்குக, கலந்துரையாடுக, விளங்கப்படுத்துக, இனங்காண்க, இடத்தை குறித்து காட்டுக, ஆறுகளை குறித்து காட்டுக, நதிகளை குறித்து காட்டுக, மாவட்டங்களை குறித்து காட்டுக, அங்கீகரிக்க, இது சரியா, இது பிள்ளையா, மட்டக்களப்பு மாவட்டம் அல்லது என்னது கொழும்பு மேல் மாகாணத்தில் அமைந்துள்ளது, ரெகக்னைஸ் பண்ண வேணும். அறிக்கைப்படுத்துக, அறிக்கையிடுக, தெரிவு செய்க, என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுக, என்ன டிரான்ஸ்லேட் பரிமாற்றம் செய்க. இப்படி எல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க கேட்கலாம். அப்ளை என்றால் என்ன, பிரயோகிக்கிறது. ரிமெம்பரிங்கை விட அண்டர்ஸ்டாண்டை விட ஞாபகப்படுத்தல், அதுக்கு பிறகு விளங்கப்படுத்தல் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகுதான் பிரயோகம் வருது. யூஸ் இன்ஃபர்மேஷன் இன் நியூ சிச்சுவேஷன். நம்ம படிச்ச விஷயத்தை புதிய சூழ்நிலையில பயன்படுத்துறது. மாணவர்கள் பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு பார்த்த வேண்டாம். அவங்கள்ட்ட இந்த திறன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பிரயோக திறன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழ் எழுதி கொடுங்க, இந்த கூம்ப போட்டு தமிழ் எழுதுங்கோ. ஞாபகப்படுத்துதல், விளங்கி கொள்ளுதல். எழுதுறீங்களா? கூம்ப போடுங்க, முதல்ல கூம்ப போடுங்க. ப்ளூமின் புதிய ப்ளூமின் அடுக்கமைவு கோட்பாடு என்று போட்டுட்டு டாக்ஸோனமி, வேற என்னடா இருக்கு டாக்ஸோனமிக்கு தமிழ் அடுக்கமைவு ஹைராக்கி தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல. ஞாபகப்படுத்துதல், விளங்கிக் கொள்ளல், பிரயோகம், பகுப்பாய்வு, மதிப்பீடு, கிரியேட்டிவ். என்ன கிரியேட்டிவ்? என்ன புத்தாக்கம் இல்லை, அது இன்னோவேட்டிவ். ஆக்கத்திறன். ஆக்கத்திறன், ஆக்கம். எழுதிக்கொள்ள திரும்ப. ஞாபகப்படுத்துதல், என்ன விளங்கிக் கொள்ளல், பிரயோகம், ஞாபகம், விளங்கிக் கொள்ளல், பிரயோகம், பகுப்பாய்வு. விளங்கிக் கொள்ளல் இல்லை, விளக்கம். ஞாபகம், விளக்கம், பிரயோகம், பகுப்பாய்வு, மதிப்பீடு, ஆக்கம். அப்ப டேஷ் பண்ணி போட்டு எழுதுங்க. ஞாபகம் என்றால் என்னது? வரையறை செய்யறது. சுருக்கமாக எழுதி கொடுங்க. அடிப்படை எண்ணக்கருக்களையும் தகவல்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல். அடிப்படை எண்ணக்கருக்களையும் விடயங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல். இல்ல மீள் நினைவுக்கு கொண்டு வருதல். அதுதான் ஞாபகப்படுத்துதல், இல்லையா? விளக்கம் என்றால் என்ன? விளக்கம் எண்ணக்கருக்களையும் எண்ணங்களையும் விளங்கப்படுத்துதல். பிரயோகம் என்றால் என்ன? கற்றதை புதிய சூழ்நிலையில் தகவல்களை பயன்படுத்துதல். எப்படி எழுதுங்க? புதிய சூழ்நிலைகளில் பெற்றுக்கொண்ட தகவல்களை பயன்படுத்துதல். பகுப்பாய்வு என்றால் என்ன? எண்ணங்களுக்கு இடையில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல். draw connection among ideas. வேறுபடுத்தி கண்டு கேட்கிறது எல்லாம் பகுப்பாய்வுக்குள்ள வரும். ஒழுங்குபடுத்துக, என்ன வாக்கியங்களை குழப்பி போட்டு ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்போமல்லோ, அதே போல ரிலேட், தொடர்பானது இணைக்க சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கே அதை நம்ம கொடுக்குறோம். அனலைஸ், ஒப்பீடு செய்ய சொல்றது. கம்பேர், கண்ட்ராஸ்ட், சரிதானே? டிஸ்டிங்கிஷ், எக்ஸாம், பரீட்சிக்க, பரிசோதனை செய்ய, வினா, பரீட்சை, இதெல்லாம் பகுப்பாய்வு. மதிப்பீடு என்று எழுதி கொள்ளுங்க. மதிப்பீடு, இவாலுவேட் என்றா என்ன? தீர்மானம் அல்லது தரத்தை நியாயப்படுத்துதல். தீர்மானத்தை அல்லது நிலையை நியாயப்படுத்துதல் மதிப்பிடுகிறது. மதிப்பிடுக, விவாதிக்க, என்ன டிஃபெண்ட், பாதுகாப்பு, டிஃபெண்ட் பண்றது வருது. ஜட்ஜ்மெண்ட் என்றான தீர்ப்பு கூறுக, தெரிவு செய்க, வசதி அளிக்க, பெருமானத்தை காண்க, பெருமதியிடுக, விமர்சனம் செய்ய, என்ன அளவீடு செய்க, அந்த மாதிரி மதிப்பிடுது. கிரியேட் என்ற ஆக்கம் வேண்டா எழுதிக்கொள்ளுங்க.
புதிய புதிய அல்லது மூல ஒரிஜினல் வேலைய அல்லது புதிய விடயங்களை உருவாக்குறது, வெளிப்படுத்துறது, வடிவமைக்கிறது, அசம்பிள் பண்றதெல்லாம் கிரியேட். உதாரணமாக எங்கேயோ இருந்து ஒரு காருக்குரிய பார்ட்ஸை கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அசம்பிள் செய்யறது கிரியேட். கன்செப்ட் கட்டுமானம் செய்கிறது. கன்ஜெக்சர் சரியான தமிழ் வேர்ட்ஸ் வாரம். கன்ஜெக்சர் என்ன சொல்றேன். அடுத்தது வந்து டெவலப், விருத்தி செய்க. சரியானே, விருத்தி செய்க. கன்ஜெக்ஷன்டா ஊகிக்கிறது, என்ன ஊகிக்கிறது, அதாவது அனுமானிச்சு உருவாக்குறது, ஊகம் செய்யறது, அனுமானிக்கிறது. டெவலப் அப்படி இருந்து அப்படி என்ன இப்படி இருக்கு, இப்படி என்ன அப்படி இருக்கு, ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குறது. விருத்தி செய்கிறது, ஃபார்முலேட், உருவாக்கம் செய்யறது, கொள்கைகளை உருவாக்குறது. அதெல்லாம் ஓத்தர் ரெண்டா ஒரு ஆக்கத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறது. இன்வெஸ்டிகேட், விசாரணை செய்கிற, ஆய்வு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள்ட்ட பரீட்சிக்கக்கூடிய அல்லது விருத்தி செய்ய வேண்டிய திறன்கள். அப்புறம் இதை விருத்தி செய்தாங்களா இல்லையான்றத ஒரு டெஸ்டிங் வச்சு, பரீட்சையை வச்சு நாங்கள் பார்க்கணும். ஆனா எல்லா திறன்களையும் பரீட்சை பேப்பரால மதிப்பீடு செய்யறது இல்லை. ப்ளூம் டாக்ஸானமியை முழுமையாக எங்கிட்ட வினாப்பத்திரத்தால பரீட்சை திணைக்களம் மதிப்பீடு செய்யறது இல்லை. அது ஒரு குறைபாடாக இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னு கேட்டா கீழே இருந்தது ஞாபகப்படுத்துதல். இங்க பாருங்க, இப்ப புதிய டாக்ஸானமி, ப்ளூமினுடைய புதிய அடுக்கமைப்பு கோட்பாடு ஒன்று வந்துட்டு. இது பழையது பாருங்க, ரிமெம்பர். புதியதுல அது எப்படி மாறுது? ரிமெம்பரிங், நினைவுபடுத்துதல். இது ஞாபகம், ஞாபகப்படுத்துதல். விளங்குதா? இது வந்து பாசிவ், இது ஆக்டிவா மாறுது. பாருங்க, வினைச்சொற்களா மாறுது. இங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட், இங்க வந்து என்னென்று மாறும், அண்டர்ஸ்டாண்டிங், விளங்கிக் கொள்ளுதல். அங்க பிரயோகம், இங்க என்ன சொல்றோம் கதைங்களா, பிரயோகித்தல். இங்க பகுப்பாய்வு, அப்ளை, அனலைஸ். இங்க என்ன செய்யறோம், அனலைசிங். இங்க இவாலுவேட், இங்க என்ன சொல்றோம், இவாலுவேட்டிங். இங்க கிரியேட், என்னென்று சொல்றோம், இங்க கிரியேட்டிங்கா மாறும். அப்ப கீழே இருக்கிற மூண்டையும் சொல்றது 6 ஸ்கில்ஸ் தானே, 6 திங்கிங் ஸ்கில்ஸ் தானே. மூண்டையும் சொல்ல லோவர் ஆர்டர், கீழ்மட்ட சிந்தனை திறன் விருத்தி. ஒருவருக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது, நல்ல பாடமாக்குறாருண்டா அவருக்கு லோ ஆர்டர் திங்கிங் ஸ்கில் தான். அப்ப ஹையோட திங்கிங் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். பிள்ளைகள்கிட்ட பகுப்பாய்வு செய்யறது, மதிப்பீடு செய்யறது, உருவாக்குறது, பிரயோகம் செய்யறதும் கூட ஹையோட ஸ்கில்ஸ் இல்ல. விளங்க நான் சொல்றது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், இந்த லோ ஆர்டர் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹையோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டும். விளங்குதானே? அப்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க, இது கீழ்மட்ட சிந்தனை திறன்கள், இது உயர்மட்ட சிந்தனை திறன்கள். தாழ்மட்ட சிந்தனை திறன், உயர்மட்ட சிந்தனை திறன் என்று நாங்கள் சொல்லுவோம். விளங்குதா சார்? விளங்குதா? ஓம் சார். விளங்குதா சார்? சார் ஓம் சார். ஓம் சார். போரிங்கா இருக்கு ராமச்சந்திரன் சார் இல்லையே? இல்ல சார், இல்ல இல்ல. அப்ப நாங்க எல்லாருமே எப்படி வந்தாங்க? எங்கட ஸ்ரீலங்கன் எக்ஸாம்ஸ் என்னது மோட்டிவேட் பண்ணுது? கூடுதலாக பரீட்சை எதை மையமாக கொண்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பேப்பர் லோவோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இருக்கிறோமா இல்லையான்றதான் பார்க்கலாம். ஆமா இல்லையா? ஒளித்தொகுப்பு என்றால் என்ன இப்பவும் சொல்லுவோம். என்ன நாங்கள் சில சரியா சொல்ல மாட்டோம். தேவாரத்துக்கு அப்ப பாடமாக்கின பொருள் எல்லாம் ஞாபகம் இருக்குதா ராமச்சந்திரன் சார்? இல்லையே, இல்லையே சொல்லுங்க. ஞாபகப்படுத்துறன்றது ஒரு கஷ்டமான காரியம் சார். அது எங்கட மூளையினுடைய மடிப்புகள் இருக்கு தானே, நினைவு மடிப்புகள், அதுகளெல்லாம் செல்ஸ் எல்லாம் செயலிழந்து போனா இருக்காது. அது மட்டும் இல்ல சார், நினைவுபடுத்தலை விட விளங்கிக் கொள்ளுதல்
அதை விட பிரயோகம் செய்தல், அதை விட பகுப்பாய்வு செய்தல், அதை விட மதிப்பீடு செய்தல், அதை விட நீங்களே உருவாக்கினீங்கன்னு கேட்டால் எப்பவுமே எங்களுக்கு அது இருக்கு, உங்கள்கிட்ட நிரந்தரமாக இருக்கு. ஞாபகப்படுத்த வேண்டிய எதுவுமே இருக்காது. விளங்கினது கூட சில வழியில் இருக்காது. ஏன் சொல்லுங்க, மறந்துடும். ஆனா நீங்களாக செய்து பார்க்கிறது, உருவாக்கினது, மதிப்பீடு செய்தது, பகுப்பாய்வு செய்து பார்த்ததெல்லாம் எப்பவுமே உங்களோடய இருக்கு. இந்த உயர்மட்ட சிந்தனை திறன்களை தான் நாங்கள் பிள்ளைகள்ட்ட வளர்க்க வேணும். இதன் பெடகோஜிக்கல்ல மிக முக்கியமான விஷயம் இதைத்தான் நீங்க வளர்க்கலாம். நான் தலையங்கம் போட்டேன், என்ன உங்களுக்கு என்ன போட்டேனா? உயர்மட்ட சிந்தனை திறன்கள். தாழ்மட்ட சிந்தனையை பற்றி கதைக்கல, தலைப்புல போடல. ஆனா உங்களுக்கு விளங்கி கொள்ளணும், நீங்கள் தாழ்மட்ட சிந்தனை திறன் எது, உயர்மட்ட சிந்தனை திறன் எது. இப்ப இதுல சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது. புதிய ப்ளூம்ஸினுடைய மாணவர்கள் சேர்ந்து, பெஞ்சமின் ப்ளூமிட்ட படிச்ச ஆட்கள் சேர்ந்து மேல உள்ளதை மாத்தி இருக்கிறாங்க. மேல உள்ள திறன்கள் ரெண்டையும் மாத்தி இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு என்னென்று சொல்லித்தார். சரியா? ரைட். அண்டர்ஸ்டாண்டிங் ஆன்லைன் லேர்னிங் அண்ட் 21st century skills. இணையவழி கற்றலை விளங்கிக் கொள்ளுதலும் 21ஆம் நூற்றாண்டு திறன்களும். தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. இணையவழி திறன்களை விளங்கிக் கொள்ளலும். இதை எழுதிட்டீங்களா சார்? இதை படம் வரைஞ்சிட்டீங்களா? ஆம் சார். ஆமாம். ஸ்பீடா போகணும், இல்லை தானே? இல்லை தானே? ரைட், ஓகே. 21ஆம் நூற்றாண்டு திறன்களும் இப்படி எழுதுங்க. ரைட். ரைட். 21ஆம் நூற்றாண்டு திறன்களும் இணையவழி கற்றலை விளங்கிக் கொள்ளலும். மாறி போட்டாலும் சரிதான். இணையவழி கற்றலை விளங்கிக் கொள்ளலும் 21ஆம் நூற்றாண்டு திறன்களும். இதுல எஜுகேஷனல் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் ஃபார் 2022, 2022ஆம் ஆண்டுக்கான கல்வி தொழில்நுட்பவியலின் போக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், வட்டத்துக்குள்ள போட்டுக் கொடுக்கும். 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி தொழில்நுட்பத்தின் போக்கு, கல்வி தொழில்நுட்பவியலின் போக்கு. என்று போட்டுட்டு, சரியானே, இந்த திறன்களை அப்படியே நீங்க எழுதி கொடுங்க. நம்பர் 1ல முதலாவது வாழ்நாள் கற்றல். எழுதுறீங்களா? நம்பர் 1 வாழ்நாள் கற்றல். நம்பர் 2 இணைய வழி கல்வி. நம்பர் 3 எண்மம், டிஜிட்டல். தமிழ் எழுதுங்க, டிஜிட்டல் மற்றும் பரந்தது அல்லது விரிவானது. நாலாவது பிளாக் செயின் முறைமை. பிளாக் செயின் என்றே போடுங்க, இங்கிலீஷ்லேயே போடுங்க, பிளாக் செயின் முறைமை. ஐந்தாவது மேல இருக்கா தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல், பர்சனலைஸ்ட் லேர்னிங், தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். ஆறாவது செயற்கை நுண்ணறிவு. ஏழாவது கற்றல் மாதிரிகள். எட்டாவது பரீட்சை முகாமைத்துவம்.
பரீட்சை முகாமைத்துவம் 2022 ஆண்டுக்கான கல்வி தொழில்நுட்பவியலின் போக்குத்தான் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும். அது தொடரும் அல்லது மாற்றமடையும். அப்ப இந்த 8 வகையான போக்குகளையும் பற்றி நீ அறிஞ்சிருக்கணும். இப்ப உண்மையா வாழ்நாள் நீடித்த கற்றலை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இணையவழி கற்றலை எல்லாரும் தொடர்றாங்க. டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட விரிவான பரந்த கற்றல் வந்து இப்ப எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டல் புக் இருக்குது, டிஜிட்டல் எக்ஸாம் இருக்குது, என்ன டிஜிட்டல் எல்லாமே சாஃப்ட்வேர் வந்துட்டு எல்லாமே. மற்றது பிளாக் செயின் மெத்தடாலஜி ரெண்டாவது நாங்கள் தனியாக பார்ப்போம். பிளாக் செயின் மெத்தடாலஜின்னா என்ன, சரிதானே? அதை நான் கடைசியாக சொல்லித்தரேன், இப்போ இந்த செஷன் முடியல. 5வது வந்து பர்சனலைஸ்ட் லேர்னிங் என்ற என்ன, தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல். 2வது என்ன, இண்டிவிஜுவல் லேர்னிங். எல்லாமே வந்து தாங்களாக கற்றுக்கொள்றது. தனக்கு என்ன தேவையோ அதை தான் கற்றுக்கொள்றது, சரிதானே? அடுத்தது வந்து ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு. தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப ஏஐ என்று சொல்றோம் நாங்கள். எந்த கேள்வியை நீங்கள் விட தெரியாதுன்னு சொல்லி தேட தேவையில்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், ஆந்திர மாநிலத்தில் கூட ஐரிஸ் என்ற ஒரு டீச்சர், என்ன ஏஐ டீச்சர் வந்துட்டால, தெரியுமா எல்லாருக்கும்? ஏஐ டீச்சரை பற்றி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். ரோபோட்டிக் தானே சார்? ரோபோட்டிக் தானே சார்? ரோபோட் டீச்சரை ரோபோட்டை உருவாக்கி அதுக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு கொடுத்துருக்குறாங்க. என்ன கேள்வியை கேட்டாலும் அந்த டீச்சர் ஆன்சர் பண்ணுவாங்க. எத்தனை மொழியில கேட்டாலும் அந்த டீச்சர் ஆன்சர் பண்ணுவாங்க, சரிதானே? அப்ப அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே போல லேர்னிங் மாடல், கற்றல் மாதிரிகளை நிறைய கற்றல் மாதிரிகள் எங்கள்கிட்ட இருக்குது. மரபு ரீதியாக இதுதான் அதுதான் இல்லை, சரிதானே? அடுத்தது வந்து எக்ஸாம் மேனேஜ்மெண்ட், பரீட்சையை எப்படி முகாமை செய்யறது, மதிப்பீட்டை எப்படி மேனேஜ் பண்றதுன்றது கணக்கு பேருக்கு கஷ்டமான காரியம். சரி, இப்ப நான் பிளாக் செயின் மெத்தடாலஜி என்னன்றதை சுருக்கமாக சொல்றேன், கேட்டுட்டு நாங்களும் முடிப்போம், சரிதானே? உண்மையா அந்த பிளாக் செயின் மெத்தடாலஜி என்று சொன்னா நீங்க எதுக்குமா கேள்விப்பட்டிருக்கலாம்? பிளாக் செயின் மெத்தடாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல தானே? ஆம் சார், இல்ல. கேள்விப்படவும் இல்லை, ரைட், பரவாயில்லை. பிளாக் செயின் மெத்தடாலஜி என்ன என்றதை பார்ப்போம். இதனால எங்களுக்கு என்ன நன்மை? இது ஒரு தொழில்நுட்பம். பிளாக் செயின் என்பது ஒரு டெக்னாலஜி தான். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி கற்றலுக்கு எப்படி அது பங்களிப்பு செய்யும் என்பதை தான் நாம விளங்கிக் கொள்ளணும், சரிதானே? அதாவது இந்த பிளாக் செயின் மெத்தடாலஜி என்றது வந்து இது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறது. பிளாக்ஸ் என்றா என்ன விளங்கிக் கொள்ளுங்க. பிளாக்ஸ் என்றா என்ன? பிளாக் என்றால் சின்ன தொகுதி, சின்ன தொகுதி. என்ன, ஒரு பிளாக் வந்து பூரணமான ஒரு ஒரு தொகுதியா இருக்கும். அதே போல இன்னும் ஒரு தொகுதி செட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது குரோனாலஜிகளோடு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வரிசைப்படி ஆண்டாக அல்லது தரமாக பிரிவாக அது இருக்கும். செயின் என்றால் என்ன? கொண்டு தொடர்பட்டிருக்கு. செயின் எப்படி ஒழுங்குபட்டிருக்கு, லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுல கருத்து என்றால் ஒரு பிளாக் வந்து தனியா இருக்க இயலாது, இன்னொரு தொகுதியோட தொடர்பு பட்டிருக்க வேண்டும். பிளாக் செயின் என்றதான். அப்ப ஒவ்வொரு பிளாக்கும் வந்து, சரிதானே, இன்னொரு பிளாக்கோட வந்து தொடர்பு பட்டிருக்கு. இப்போ ஒரு 4வது பிளாக் எடுத்தீங்கன்னா தொகுதி, அதுக்கு முன்னே 3வது தொகுதியோட தொடர்பு பட்டிருக்கு. அதே போல 3வது பிளாக் வந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 2வது பிளாக்கோட தொகுதியோட தொடரப்பட்டிருக்கு. பிளாக் செயின் மெத்தடாலஜி. அப்ப கற்றல் வந்து தனியா நடக்காது, என்ன, ஒரு தொடர்படுத்தப்பட்டவாறு கற்றல் என்பது நடக்கும். இங்க வந்து எங்களுக்கு நன்மை என்னன்னு கேட்டால், கற்றல் வந்து டீசென்ட்ரலைஸ், என்ன, பகிரப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல கற்றல் வந்து குவிந்திருக்காது. ஒரு இடத்துல வந்து கற்றலுக்கான தகவல்கள் குவிந்திருக்காது. எல்லா ஒத்த
பிளாக் தொகுதிகளோட தொடர்பட்டு இருக்கு. உதாரணமா சொல்லுவேன், மாணவர் குழு ஒன்று எடுப்போமே. இப்போ 7ஆம் ஆண்டுல இருக்க மாணவர் குழுக்கள், அதுல ஒரு 5 பேர், இதுல ஒரு 5 பேர், இதுல ஒரு 5 பேர், 4 குழுக்களா பிரிக்கிறீங்க, 20 பேரையும். அப்ப முதலாவது குழுவுக்கு படிப்பிக்கிற ஒன்று வேற, 2வது குழுவுக்கு இன்னொரு விஷயத்தை படிப்பிக்க போறீங்க, 3வது பிளாக், அதுக்கு ஒவ்வொரு பிளாக் கண்டு 3வது குழுவுக்கு இன்னொன்று படிப்பிக்க போறீங்க. முதலாவது குழு படிச்சத 2வது குழு பெறத்தான் வேணும், ஆமா இல்லையா? 3வது குழு இருக்குதானே பிளாக், 2வது குழுவும் 1வது குழுவும் பெற்ற அறிவு அவங்களும் பெற வேணும். அவ லீனியர் நேர்கோட்டு தொடர்பு அந்த பிளாக்ஸுக்கு இடையில இருக்கும், சரிதானே? ஸோ இதை பற்றி நாங்கள் ஆழமா பிறகு பார்ப்போம், பிளாக் செயின் மெத்தடாலஜி அதை நாங்கள் சொல்றது. ஓகேயா? நாங்கள் இன்றைக்கு இதோட முடிப்போமா? 8:10 ஆகுது. ஓகே சார், ஓகே சார். போதுமா? ஆம் சார். போதுமா? ஓ, நான் யோசம் சார். தேங்க்யூ. உங்களுக்கு தர வேண்டிய நோட்ஸை சரியான தமிழாக்கம் செய்து கொண்டு இருக்கு. சரியாக தான் உங்களுக்கு தர வேணும். டிராஃப்ட் இருந்தாலும் அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு அதை சரியாக மோடிஃபை பண்ணி போட்டு தாரேன். சரியா என்ன? அதுக்கு பிறகு ஆமாம் சார். போடுறேன். சரி, தேங்க்யூ ஓகே சார். ஓகே. உங்களுடைய ஓகே ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. ஆம் சார். சரி, நன்றி சார். அடுத்த கிளாஸ் தேங்க்யூ அடுத்த சார். காட் பிளஸ் வீக்ல. யூ. தேங்க்யூ. நேற்று சாட்டர்டே தான் நடக்குது இனி கிளாஸ். இன்றைக்கு மட்டும் சரி. நேற்று எடுக்க போயிட்டு வேற இடத்துக்கு போயிருந்தேன் நான். ஸோ ஓகே அதனால சார். இனி வளமையான ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம், வளமையான ஷெட்யூலை ஃபாலோ பண்ணேன். ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆ. இன்னைக்கு சண்டேஸ் ஓகே சார். சரி சார். தெரியாதபடியா அந்த டைம் எல்லாம் அப்படி போட்டது. சரி, தேங்க்யூ. நாளைக்கு மண்டே இருக்கா சார்? சாரி, மண்டே 5 to 7 தானே சார்? எஸ், மண்டே. தேங்க்யூ, பை பை, குட் நைட். ஓகே சார். குட் நைட். குட் நைட் சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. பாய். குட் நைட்.